அப்பத்தை ஆசீர்வதித்தல். திருவிருந்து ஜெபங்கள். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த அப்பத்தில் பங்கெடுக்கிற அவருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்கள் உம்முடைய குமாரனுடைய சரீரத்தை நினைவு கூர்தலை புசிக்கவும் அவருடைய ஆவியை அவர்கள் எப்பொழுதும் தங்களுடனே கொண்டிருக்கும்படி உம்முடைய குமாரனுடைய நாமத்தை தங்கள் மீது எடுத்துக்கொள்ளவும் அவரை எப்பொழுதும் நினைவு கூறவும் தங்களுக்கு அவர் கொடுத்திருக்கிற அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளவும் மனமுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டுக்கொள்கிறோம். ஆமேன். தண்ணீரை ஆசீர்வதித்தல். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த தண்ணீரை பானம் பண்ணுகிற அவருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்களுக்காக சிந்தப்பட்ட உமது குமாரனுடைய இரத்தத்தை நினைவு கூர்தலை அவர்கள் எதை செய்யவும் அவருடைய ஆவியை அவர்கள் தங்களுடனே கொண்டிருக்கும்படி அவரை எப்பொழுதும் நினைவு கூர்கிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் அவர்கள் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். Blessing and the Bread Sacrament Prayer. O God, the Eternal Father, we ask Thee in the name of Thy Son, Jesus Christ, to bless and sanctify this bread to the souls of all those who partake of it, that they may eat in remembrance of the body of Thy Son, and witness unto Thee, O God, the Eternal Father, that they are willing to take upon them the name of Thy Son, and always remember Him and keep these commandments which He has given them, that they may always have Spirit to be with them. Amen. Blessing on the water. O God, the Eternal Father, we ask Thee in the name of Thy Son, Jesus Christ, to bless and sanctify this water to souls of all those who drink of it, that they may do it in remembrance of the blood of Thy Son, which was shed for them, that they may witness unto Thee, O God, the Eternal Father, that they do always remember Him, that they may have Spirit to be with them. Amen. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. After this manner therefore pray ye, Your Father which art in heaven, hallowed be thy name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. The kingdom come, they will be done in earth as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give us this day your daily bread. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். And forgive us for debts as we forgive your debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன் என்பதே. And lead us not the temptations, but deliver us from the evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. எரேமியா 45ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனம் வரை. யோசியாவின் குமாரனாகிய யோகியாம் என்னும் யூதா ராஜாவின் 4ஆம் வருஷத்திலே நேரிவின் குமாரனாகிய பருக் இந்த வசனங்களையே எரேமியாவின் வாய் சொல்ல ஒரு புஸ்தகத்திலே எழுதுகையில் எரேமியா தீர்க்கதரிசி அவனிடத்தில் பேசி, The word that Jeremiah the prophet speak unto the Baruch the son of the Nero, when he had and write those words in the book at the mouth of the Jeremiah, in the 4th years of Josiah, the sons of the Josiah, king of the Judah, saying. வசனம் 2. பருக் உன்னை குறித்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், Thus said the Lord, the God of the Israel, unto thee, O Baruch. வசனம் 3. நீ எப்பொழுது எனக்கு ஐயா, கர்த்தர் என் நோவை சஞ்சலத்தால் வார்த்திக்க பண்ணினார், என் தவிப்பினால் இளைத்தேன், இளைப்பாறுதலையும் காணாத போனேன் என்று சொன்னாய் என்கிறார். Thou didst say, Who is me now? For the Lord hate and added grief to me, sorrow I fainted in my strength,
and I find in a rest. வசனம் 4. இதோ நான் கட்டினதை நான் இடிக்கிறேன், நான் நாட்டினதையே நான் பிடுங்குகிறேன். இந்த முழு தேசத்துக்கும் இப்படியே நடக்கும். Thou shalt thou say unto him, the Lord said thus, behold that which I have the built, I will here broke down, and that on which I have the planted, I will pluck up even this whole land. வசனம் 5. நீ எனக்கு பெரிய காரியங்களையே தேடுகிறாயே, தேடாத இதோ மாமிசமான யாவர் மேலும் நீ தீங்கையே வரப்பண்ணுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் நீ போகும் சகல ஸ்தலங்களிலும் உன் பிராணனை உனக்கு கிடைக்கும் கொள்ளை பொருளாக தருகிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று அவனுடனே சொல் என்றார். And seekers though and great things for thyself, seek them not, for the behold I will and bring evil upon all the flesh, said the Lord, and but their life I will give unto thee for prey in the whole place, and whither thou goest. Ami's book. அவரது ஓட்டுநர் அவரை இறக்கிவிட்ட பிறகு ரியான் குளிர்ந்த மாலை காற்றை சுவாசித்து தனது பெற்றோரின் வீட்டிற்கு பின் படிகளில் ஏறினார். அவரது தாயார் சனிக்கிழமை இரவு உணவிற்கு வருமாறு வற்புறுத்தியபோது அவர் ஆச்சரியப்பட்டார். ஜான் முழு குடும்பத்தையும் ஒன்றாகச் சேர்க்க விரும்புவதாக விளக்கினார். அவளிடம் கேட்டபோது அவள் உண்மையில் எப்படி சொல்ல முடியாது என்று ஏதோ முணுமுணுத்தாள். ஆர்வம். அவள் அழைக்கும் வரை அடுத்த வாரம் வழங்கப்பட வேண்டிய ஒரு பெரிய கொட்டகையை கட்டி முடிக்க வேலையில் தாமதமாக இருக்க திட்டமிட்டிருந்தான். ஆனால் அதிர்ஷ்டவசமாக மாமா ஜெய் ஒரு குடும்ப இரவு உணவு முன்னுரிமை பெறுவதாக நம்பினார். ரியான் திங்கட்கிழமை நேரத்தை சரி செய்வார். பெரிய வெள்ளை 2 பின்புற வராந்தாவில் அடைந்ததும் தந்தையின் உருளும் மேய்ச்சல் நிலத்தையும் 3 சிவப்பு கொட்டகைகளின் வரிசையையும் நோக்கி பார்த்தார். அவற்றுக்கு அப்பால் அவர் தனது அக்காவினுடைய 2 மாடி வீட்டை கண்டார். வீட்டில் எந்த விளக்குகளும் ஒளிரவில்லை. Dropped him off, Ryan breathed in the cool evening air and climbed the back steps to his parents' home. He'd been surprised when his mother called and insisted he come for supper on Saturday night, explaining that John wanted the entire family together. When he'd asked her why, she'd just mumbled something about how she really couldn't say. Curious, until he'd planned to stay late at work so he could finish building the large shed that had to be delivered next week. But thankfully his Uncle Jay believed a family took priority. Right at the time on Monday, when he reached the back of the large, white farmhouse, he glanced at him, toward his father and row of 3 red barns. Beyond them he spotted his older sister's 2-story home. No lanterns glowed in hay. நாளைக்கு சாபட் டே. இன்னைக்கு எல்லா வேலையும் செய்து முடிக்க கடவுள் எனக்கு கிருபை கொடுத்தார். அது மாத்திரம் இல்லை, ரொம்ப காலத்துக்கு அப்புறம் எங்கள் அம்மா என் வீட்டுக்குள் என்னோடய ரூமில் வந்து என்னோடய தண்ணி நின்று இருந்தது. வீடு க்ளீன் பண்ணும்போது அந்த தண்ணியெல்லாம் மாப் போட்டு க்ளீன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தர்கிட்ட சொல்லியிருக்காங்க பெயிண்ட் பண்ணணும் வீட்டுக்கு, என்னோடய ரூமுக்கு. ஏன்னா போன வாட்டியே பெயிண்ட் பண்ணலை. அதனால் மேலே இருக்க அந்த சீலிங்கில் மாடியில் இருக்க அந்த பாத்ரூம் தண்ணி கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கனால என் ரூம் ஒழுவும் லைட்டாக ஈரப்பதமாக இருக்கும்.
அதுவும் இல்லாமல் என் வாஷிங் மிஷினில் ஐஎஃப்பி வாஷிங் மிஷினில் தண்ணி வந்து வெளியே ஆட்டோமேட்டிக்காக போகும். எடுத்து ட்ரம் ஃப்ரண்ட் டோர் வாஷிங் மிஷின் கடவுளோட பெரிய கிருபையினால வாங்கினது. ஆனால் அதில் எலி உள்ளே போயிட்டு ஏதோ ஒயரை கட் பண்ணனால அது தண்ணி வெளியெடுத்து முடியாத ஒரு சூழ்நிலை. இப்போ நான் என் ரூம் உள்ளே தண்ணி ஃபுல்லாக வந்துடும். நான் 7 டேஸ்க்கு 1 டைம் தான் ட்ரெஸ் எல்லாம் துவைப்பேன். அப்படி இருக்க அந்த இதில் பார்த்திங்கன்னா இந்த தண்ணிலாம் வந்து தேங்கி நிற்கும். அப்போ அந்த டைல்ஸு உள்ளே போகாதபடிக்கு முறத்தை வச்சு வாரி தண்ணியை எடுத்து வெளியே இருக்கிற இடத்துலலாம் கிண்ணமாக இருக்கிற இடத்தெல்லாம் ஊற்றி க்ளீன் பண்ணிடுவேன். சனிக்கிழமை இது பண்ணுவேன், சண்டே சர்ச்சுக்கு போகிறதுக்கோசம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம கான்ஸ்லைட் புக்ஸ் படிப்போம். யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா உடைய லைப்ரரி புக்ஸ். அதே மாதிரி நாளைய தினத்தில் 2nd ஃப்ளோரில் எங்களுடைய இது நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. எங்கள் பிரான்ச்சுக்கு சேதாபுரி பிரான்ச்சுக்கு நிறைய பேர் வரணும், அதுதான் என்னோடய நோக்கம். என்னோடய வீடும் அங்கே கொண்டு போகணும். சொந்த வீடாக தான் நல்லாயிருக்கும். சொந்த வீடெலாம் வாங்குறதுக்கு அங்கே நம்மளுக்கு கிருபை கிடைக்காது. ஏன்னா ரொம்ப ஹையஸ்ட் பிளேஸ், ஹை குவாலிட்டி பிளேஸ் ஏரியா. அண்ணா நகர் தான் சென்னையிலே முக்கியமான பிளேஸ். ஆனால் அண்ணா நகர் எனக்கோட லிட்டில் மவுண்ட் இந்த சென்ட் தாமஸ் அங்கே இந்த தங்கி இருந்து அவர் உயிரை காப்பாற்றிக்கிறதுக்கு தப்பி ஓடின இடம் அது லிட்டில் மவுண்ட். அங்கே ஒரு கேவ் இருக்குது. அப்துல் கலாம் கூட வந்து பார்த்துட்டு போயிருக்காரு அங்கே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வீடு கூட சர்ச்சுக்கு பக்கத்துலேயே வாடகை கிடைச்சா கூட நல்லது. பேருக்கு இந்த ரூமை ஆஃபீஸ் ரூமாக மாற்றணும் தான் ஐடியா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், புக்ஸ் படிப்போம். இயல் 16 கேட்ஸ் எம் ஜாம்சன். வட்டப்பாதை பிணையும் போது. ஜாப்சன் கேட்ஸன் 1901. நான் பிறந்த வருஷம் 90 எங்கள் அம்மா வயிற்றில் இருந்தேன். மிக்டன்ஸ் கூட்டணி வெனி யூலின் படி 2 நட்சத்திரங்களின் பாதை அவற்றை இடையிலான ஈர்ப்பு சக்தியினால் பிணையும் போது பயனேர் அமைப்பு இருமக்குறி முறை உருவாகுகிறது. இது போன்ற நிகழ்வுகள் சரித்திரத்திலும் உண்டு. தமக்கென்று பாதை வகுத்து கொண்ட ஜேம்ஸ் பவன் இவரோட இடையிலான உறவு பேட்டியும் ஒரு சதாப்தத்தை உருவாக்கும். அடுத்து கடைசி லைன். அவர்களுடைய தயாரிப்புகளின் கலாச்சாரம் என்பது அவ்வளவாக இருப்பதும் இல்லை. அவ்வளோதான். அடுத்து இன்னொரு புக். பாலஸ்தீனம் இந்த இடத்தை சாப்டர் பி. பாலஸ்தீனம் இந்த இடத்தை சில சிரமங்களுடன் மட்டும் வரவேற்க முடியும். அவ்வளோதான் ஒரு லைன். அடுத்த லைன். அமெரிக்க அரசியலமைப்பின் அசல் நோக்கம் குறை மதிப்புக்கு உட்படுத்துகிறது மற்றும் கிறிஸ்துவ எதிர்ப்பு மற்றும் சாத்தானிய சக்திகளின் செல்வாக்கின் கீழ் அல்லது நேரடியாக கட்டுப்பாட்டின் கீழ் வந்துள்ளது. குறிப்புள்ள குஷர் ஹர்பி டெபில் அமெரிக்காவில் பயங்கரவாத அச்சுறுத்தலை புரிந்து கொள்வதற்கான ஒரு கட்டமைக்கப்பட்ட அணுகுமுறை ஸ்ப்ரிங் விக்ஸ்பிளெக்ஸ் 3 சார்லஸ் சி தாமஸ் வெளியிட்டனர். 1998. 64-68 பயங்கரவாத தடுப்புகளை தேசிய நினைவுகள் நிவாரணம் MIPT ரெசிபின் போஸ் கெமெட் எஸ்
ஆன்லைனில் URL கிடைக்கும். பயங்கரவாத தடுப்பு சட்டம் தற்காலிகமாக ஏற்பாடுகள் ஐக்கிய இராச்சியம் பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தை பார்க்கவும். தனியார்கள் பயங்கரவாதத்தின் ஒரு வடிவமைப்பாக பேராசிய பார்க்கவும். தற்காலிக ஐரிஷ் குடியரசு இராணுவம் PIRA ஐரிஷ் குடியரசு இராணுவத்தை பார்க்கவும். அவ்வளோதான்.